ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மைல் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓபிசி என்சிஎல் பற்றி தான் பேச போகிறோம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இன்னும் கிளாரிஃபிகேஷனே இல்லாமல் இருக்காங்க. நீட் 2025 எக்ஸாமினேஷனுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் பொழுது ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் அவசியமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயரில் வந்து அது வந்து மேண்டேட்ரியாக பண்ணிட்டாங்க. ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் ஃபார் பிசி ஸ்டூடெண்ட், பிசி முஸ்லீம் ஸ்டூடெண்ட் அண்ட் தென் எம்பிசி கேட்டகரி. இந்த 3 கேட்டகரியில் வரவங்களுக்கு மட்டும் ஓபிசி சர்டிஃபிகேட் என்சிஎல் நான் கிரீமி லேயர் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேண்டேட்ரி. ஓகேங்களா? அது எப்படி வந்து அப்ளிகேஷனில் எனேபிள் ஆகுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக நான் கொடுத்துறேன். அதாவது என்சிஎல்ங்கிறது நான் கிரீமி லேயர். அதாவது இந்த 3 கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணும் பொழுது அவங்களுடைய ஆனுவல் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தேன் 8 lakhs கீழே இருக்கிறவங்க எல்லாருமே என்சிஎல் கேட்டகரியில் வருவாங்க. அபோவ் 8 lakhs இருக்கிறவங்க எல்லாம் ஜென்ரல் கேட்டகரியில் கொண்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த வெப்பேஜில் வரும்பொழுது நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும் பொழுது ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஆஸ் பர் கேண்டிடேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுவீங்க. கேட்டகரி வந்து ஓபிசி என்சிஎல் சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது யார் யாரு பிசி ஸ்டூடெண்ட், பிசி முஸ்லீம் கம்யூனிட்டியில வரவங்க, அதே போல எம்பிசி கம்யூனிட்டியில வரக்கூடிய இந்த 3 ஸ்டூடெண்ட் கேட்டகரியில இருக்கிறவங்க கன்ஃபார்ம் கேட்டகரியை பண்ணிட்டு அதுல வந்து ஓபிசி என்சிஎல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கேட்டாங்கன்னா எஸ், இது யாருக்கு, அதாவது அவங்களுடைய ஃபேமிலி இன்கம், ஃபாதருடைய இன்கம் வந்து லெஸ் தேன் 8 lakhs இருக்கும் பொழுது, அப்பார்ட் ஃப்ரம் சேலரி வந்து 8 lakhs இருக்கும் பொழுது ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். அப்படி இல்லை சார், எங்களுக்கு வந்து ஃபேமிலி இன்கமே அபோவ் 8 lakhs இருக்கு அப்படின்னா அவங்க நேச்சுரலாகவே ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு அவங்க வந்து ஷிஃப்ட் ஓவர் ஆயிடுவாங்க. அதில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். அது எலிஜிபிள் இருக்கா இல்லையாங்கிறதே நம்ம வந்து இ சேவை மையத்தில் போய் நம்மளுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு நம்ம ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் ரெகனைஸ் வாங்கும் பொழுதே நமக்கு வந்து எலிஜிபிள் இருக்கா இல்லையாங்கிறது அவங்க சொல்லிடுவாங்க. சரி, இப்போ ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் நம்ம கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது do you have a valid live category certificate issued by authorized government office. உங்ககிட்ட வந்து லைவா ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையா அப்படின்னு 2 ஆப்ஷன். அதில் ஒன்று எஸ்னா எஸ், உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா எஸ் கொடுக்க போறீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க. இப்போ நோ அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் நோ மட்டும் இல்லாமல் ஐ ஹாவ் அப்ளைடு பட் அவைட்டிங் த சர்டிஃபிகேட். இதுதான் இந்த டைம் வந்து ஒரு நியூ சேஞ்சஸ் வந்து நீட் 2025 அப்ளிகேஷனில் பண்ணியிருக்காங்க. அதாவது நோன் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் முடிஞ்சிருமானா கண்டிப்பாக கிடையாது. அந்த இடத்துல 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது சப்போஸ் நீங்கள் நோ அப்ளை பண்ணுறீங்க, கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் ரிசிப்ட் நம்பர் கேட்பாங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. அப்படி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய ரிசிப்ட் நம்பர் கம்பல்சரி நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணியே ஆகணும். சரிங்களா? அதனால இது வந்து ஓபிசி என்சிஎல் மேண்டேட்ரி ஃபார் பிசி, பிசி முஸ்லீம் அண்ட் தென் எம்பிசி கேட்டகரிக்கு மேண்டேட்ரி அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஸோ நோ, ஓகே. அப்போ அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டீங்க. எப்போ அப்ளை பண்ணீங்க, டேட் ஆன் விச் இட் இஸ் அப்ளைடு, இந்த மந்த் அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபார்மை நீங்கள் கன்சிக்யூவாக நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஃபர்தர் ப்ரொசீடிங்க்கு போக முடியும். சரிங்களா? அப்போ கம்பல்சரி நீங்கள் நீட் 2025 அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த நம்பர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எந்த டேட்டில் அப்ளை பண்ணீங்க உங்களுக்கான ஒரு அத்தாரிட்டி நம்பர் கொடுத்துருவாங்க. அது யார் ஆத்தரைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுமே நமக்கு வந்துடும். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் தாசில்தார், பஞ்சாயத்து யூனியன் இந்த கேட்டகரியில தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் வரும். ரெவென்யூ இதில் வந்து கேட்டகரியில வரும். இந்த 3 ஆப்ஷன்ல எதிரையோ ஒன்று தான் நம்ம தமிழ்நாடு கேட்டகரிக்கு கண்டிப்பாக வரும். அது என்னங்கிறது நம்ம இ சேவை மையத்திலேயே கேட்டோம்னா அதை சொல்லிடுவாங்க. அதை இதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து யாருக்கு ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் இது வரைக்கும் நான் வாங்கலை, இனிமே தான் நான் வாங்கணுங்கிறவங்களுக்கும், நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பட் இன்னும் நான் வந்து ரிசீவ் பண்ணலை அப்படிங்கிறவங்களும் நோங்கிற ஆப்ஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை கொடுக்கலாம். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க. மேபி அக்டோபர்லயோ, நவம்பர், டிசம்பர்லயோ, ஜான்வரிலயோ யாராச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் 1 இயருக்கு தான் நமக்கு வந்து வேலிடிட்டி. அதாவது ஏப்ரல் டு மார்ச்ங்க. ஓகேங்களா? ஏப்ரல் டு மார்ச் தான் வேலிடிட்டி. இப்போ சப்போஸ் இந்த மந்த் நீங்கள் புதுசாக வாங்கினீங்கனாலும் மார்ச் 31 அது என்ன ஆகிடும் அப்படின்னா வேலிடிட்டி முடிஞ்சிடும். எகைன் நீங்கள் அடுத்த இதுக்கு வந்து ஏப்ரல்
மந்த்ல அப்ளை பண்ணி நீங்க கவுன்சிலிங் போற டைம்ல புது ஓபிசி என்சிஎல் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இதனால கவுன்சிலிங் டைம்ல ஒரு ஓபிசி என்சிஎல், எக்ஸாம் டைம்ல ஒரு ஓபிசி என்சிஎல் 2 டிஃபரெண்டா இருக்குமே அப்படின்லாம் நீங்க எதுவும் இப்ப ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இப்ப கேட்கறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு ஓபிசிக்கு நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கறது தான் இப்ப நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். கவுன்சிலிங் டைம்ல நீங்க மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு மே மந்த்லாம் முடிச்சுட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் இன்னொரு ஓபிசி கூட நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்ப சப்போஸ் உங்ககிட்ட ஓபிசி சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா நீங்க எஸ் கிளிக் பண்ணுவீங்க. அப்படி சப்போஸ் எஸ் கிளிக் பண்ணீங்கன்னா கேட்டகரி சர்டிபிகேட் ஐடி நம்பர் ஒன்னு கேட்கும். அந்த நமக்கு ஒவ்வொரு சர்டிபிகேட் நம்பர் ஒன்னு இருக்கும் இல்லையா, அந்த நம்பர் மென்ஷன் பண்ணிடுங்க. சர்டிபிகேட் எப்போ உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க அந்த டேட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது யாரு எந்த அத்தாரிட்டி வந்து இஷ்யூ பண்ணாங்க, தாசில்தாரா, பஞ்சாயத்து யூனியன்லயா அல்லது ரெவின்யூலயா, எங்க கொடுத்தாங்கிறது அந்த நேம் வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்ப நீட் 2025க்கு ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் வந்து மேண்டேட்ரி. சரிங்களா? ஓபிசி என்சிஎல் வந்து மேண்டேட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பல்சரி வந்து நீங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு நம்பர் வாங்கிக்கோங்க. அந்த நம்பர் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். நான் அடுத்த வீடியோல ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் செல்ஃபா நீங்க எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோக்கு மறக்காம நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பேரண்ட்ஸுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நிறைய பேர் இதை பத்தி தெரியாம இருப்பாங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.